அனைத்து தமிழுலகளுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் 2025 ஆண்டு மார்ச் மாதம் 15ஆம் தேதி பிரதமை திதி உத்திரம் நட்சத்திரம் கூடிய நாளில் பங்குனி மாதம் பிறக்கிறது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு பகவான், மீனத்தில் செவ்வாய், கன்னியில் சந்திரன் மற்றும் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் ராகு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. பங்குனி மாதத்தில் சூரியன் மீன ராசியில் பயணம் செய்வதால் மீன மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த மாதத்தில் தான் இலைகளை உதிர்த்த தாவரங்கள் துளிர்க்க ஆரம்பித்து பசுமையாக மாறுகிறது. இது வசந்த காலத்தின் தொடக்கமாக உள்ளது. சிவபெருமான் பார்வதியை கைத்தலம் பற்றிய மாதம் என்ற சிறப்பை பெறுகிறது. தெய்வீக திருமணங்கள் நடைபெறும் இந்த மாதத்தில் பல திருவிழாக்கள் உள்ளன. அவை என்ன என்று பார்க்கலாம். சிவனின் மைந்தன் முருகப்பெருமானுக்கு தேசமெல்லாம் கொண்டாடப்படும் உத்தர பெருவிழா பங்குனி மாதத்தில் நடைபெறும். அந்த நாளில் கந்த பெருமானை சிந்தையில் நிறுத்தி வழிபட்டால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். ராமபிரான் சீதையை மணந்து கொண்டதும், மீனாட்சியம்மன் சொக்கநாதரை மணந்து கொண்டதும் தன் நெற்றிக்கண் பார்வைப்பட்டு சாம்பலாகி போன மன்மதனை ரதியின் வேண்டுதல் படி சிவபெருமான் உயிர்ப்பித்து தந்ததும் இந்த நாளில்தான் என்று புராணங்கள் சொல்கிறது. தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நாள் பங்குனி உத்திர திருநாள் ஆகும். அந்த இனிய நாள் இந்த வருடம் பங்குனி மாதம் 28ஆம் தேதி 11/4/2025 வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. அன்றைய தினம் முருகப்பெருமானை முறையாக வழிபட்டால் தங்கு தடைகள் தானாக விலகும். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறும். கார்காலத்தில் விளைந்த நெல்லை அறுவடை செய்து உரலில் குத்தி அரிசியாக்கி பொங்கல் வைத்து பெண்கள் மேற்கொள்ளும் விரதம் காரடையான் நோன்பு என்று அழைக்கப்படுகிறது. இந்த மாதத்தில் பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பார்கள். பங்குனி மாத தேய்பிறையில் வரும் ஏகாதசிக்கு விஜயா ஏகாதசி என்று பெயர். இதில் விரதம் இருந்தால் தொழில் இடையூறுகள், எதிர்ப்புகள், போட்டி பொறாமைகள் விலகும். எந்த காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். ஸ்ரீ ராமபிரான் இந்த விரதத்தை அனுஷ்டித்து ஆற்றல் பெற்ற பின்னர்தான் ராவணனை வென்று சீதையை மீட்டதாக இதிகாச வரலாறு கூறுகிறது. பங்குனி 1 முதல் பங்குனி 3 வரை மீனராசியில் புதன் நீச்சம் அடைகிறார். பங்குனி 4 முதல் பங்குனி 26 வரை கும்பராசியில் புதன் வக்ரம் அடைகிறார். பங்குனி 24ஆம் தேதி கடகராசியில் செவ்வாய் நீச்சம் அடைகிறார். பங்குனி 27 முதல் பங்குனி 30 வரை மீனராசியில் புதன் நீச்சம் அடைகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாருங்கள். கல்வியில் ஊக்கம், ஆச்சார அனுஷ்டான பற்றுதல், பக்தி வழிபாடுகளில் பற்றுதல், நம்பிக்கை, அறிவு, ஞானம். பதவியில் இருந்தாலும் பிரபலம் அடையாதவர்கள், பிறர் குற்றம் தவறுகளை கூறி அவர்களை இழிவாக பேசும் குணம், தன் விதி குறைகளை தெரியாமல் வாழ்ந்து வருபவர்கள், தற்பெருமை, நன்றி மறப்பவர், பொறாமை குணம், தனக்கு பிடிக்காதவர்களுக்கு தீங்கு செய்பவர், தன் குலப்பெருமையை பேசுபவர், அறிமுகம் இல்லாதவர்களிடம் கூட சகஜமாக பேசி சாதிப்பவர், வெற்றி தோல்விகளை சமமாக ஏற்றுக்கொள்ளும் குணம் கொண்ட கும்பராசி அன்பர்களே. பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் மீன ராசியில் புதன் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதி வலுவிழப்பது அவ்வளவு நல்லதல்ல. பிள்ளைகளால் பிரச்சனைகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து தகராறுகள் மீண்டும் தலை தூக்கும். அஷ்டமாதிபதி வலுவிழப்பதால் தடைப்பட்ட சில காரியங்கள் தானாக நடைபெறும். கட்டிடம் கட்டும் பணி பாதியில் நிற்கிறதே என்ற கவலை இனி அகலும். மாமன் மைத்துனர் வழியில் உருவான மனக்கசப்பு மாறும். இழந்த சொத்துக்களை மீண்டும் பெறுவீர்கள். பங்குனி 4ஆம் தேதி புதன் கும்பராசிக்கு வக்ர இயக்கத்தில் வருகிறார். உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் உங்கள் ராசியில் வக்ரம் பெறும் பொழுது நற்பலன்களை வழங்குவார் என்றாலும் பூர்வீக சொத்துக்களால் பிரச்சனைகள் அதிகரிக்கும். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. எதிரிகளின் பலம் கூடும். எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாமல் தவிப்பீர்கள். திடீரென வரும் மாற்றங்கள் மனக்கலக்கத்தை உருவாக்கும். தொழில் போட்டிகள் அதிகரிக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்கள் வீண் பழிக்கு ஆளாக நேரிடும். பங்குனி 27ஆம் தேதி புதன் மீண்டும் மீனராசிக்கு செல்கிறார். அங்கு நீச்சம் பெற்று சூரியனோடும் சுக்கிரனோடும் இணைந்து சஞ்சரிப்பதால் புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் செயல்படுகிறது. எனவே பொருளாதார நிலை உயரும். புதிய திருப்பங்கள் ஏற்படும். நீச்சபங்க ராஜயோகமும் இருப்பதால் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உயர்மட்ட அதிகாரிகளின் நெருக்கத்தால் கேட்ட இடத்தில்
பணியிட மாற்றம் கிடைக்கும். மதிப்பும் மரியாதையும் உயரும். மீனத்தில் உள்ள சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். அசுரகுரு வக்ரம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மைதான் என்றாலும் உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் என்பதால் வாங்கிய இடத்தை விற்க வேண்டிய சூழல் உருவாகும். வாகனம் வாங்க முயற்சியில் தடை ஏற்பட்டு அகலும். குடும்பத்தில் நீண்ட நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட பிரச்சனை மீண்டும் தலை தூக்கும். பொருளாதார பற்றாக்குறை காரணமாக ஒரு சிலர் கைமாற்று வாங்குவார்கள். பயணங்கள் பலன் தரும் வகையில் அமையாது. நல்ல பலன்கள் தேடி வர சுக்கிர பகவான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். பங்குனி 24ஆம் தேதி கடகராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். மூட்டு வலி, முழங்கால் வலி என்று ஏதேனும் ஒரு குறைபாடு வந்து கொண்டே இருக்கும். உடன் பிறப்புகளால் சில பிரச்சனைகள் உருவாகலாம். ஊர் மாற்றம், ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் உறுதியாகலாம். சொந்த கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை வாடகை கட்டிடத்திற்கு மாற்றும் சூழ்நிலை கூட உண்டு. கும்பராசி அன்பர்களே, உங்கள் ஜென்ம ராசியான கும்பராசிக்கும் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12வது மகர ராசிக்கும் சனி பகவான் ஆட்சி கிரகம் ஆவார். கடந்த 2.5 வருட காலம் உங்கள் ராசியில் ஜென்ம சனியாக இருந்த சனி பகவான் கோச்சார நிலையில் உங்கள் ராசிக்கு தனம், வாக்கு, குடும்பஸ்தானமான 2வது ராசி மீனத்தில் வந்து அமர்ந்துள்ளார். 7 சனி 5 வருடங்களாக கடந்து இன்னும் 2.5 வருடங்கள் பாத சனியாக வந்துள்ளார். 2ஆம் இடத்து சனி மீன ராசியில் இருந்து தரும் பலன்களையும் மேலும் தனது 3, 6, 10ஆம் பார்வையால் பார்க்கும் ராசிகளை கொண்டு தரும் பலன்களையும் அறிந்து கொள்ளுங்கள். கும்பராசி அன்பர்களே, உங்கள் தொழிலை பற்றி பார்க்கலாம். மீன ராசிநாதன் குரு சனிக்கு நட்பு கிரகமாகும். இதுவரை ஜென்ம சனியாக இருந்து உங்களுக்கு சனி தந்த பாதிப்புகளை குறைய தொடங்கும். இதுவரை தொழிலில் இருந்த மந்தநிலை குறையும். தொழிலில், உத்தியோகத்தில் காலநேரம் பார்க்காமல் செயல்படுவீர்கள். அலைச்சல் பயணங்களை தந்து அதன் மூலம் வருமானத்தையும் லாபத்தையும் தந்து விடுவார். எப்போதும் ருசியான உணவை சாப்பிட விரும்பும் உங்களை பசிக்கு ஏதாவது சாப்பிட்டால் போதும் என்ற மனநிலைக்கு தள்ளி விடுவார். இதுநாள் வரை மந்தமாகவும் மதிமயங்கிய நிலையிலும் இருந்த புத்தி இப்பொழுது சுறுசுறுப்பாக செயல்பட தொடங்கும். செயலில் உத்தேசம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். மனம் போன போக்கில் இதுவரை செய்த விரய செலவுகளை குறைத்துக் கொள்வீர்கள். இதுவரை வாங்கி கடனை திரும்பி செலுத்தி கடன் சுமையை குறைத்துக் கொள்வீர்கள். இதுவரை உங்களால் விரயமான பணம் இப்பொழுது உங்கள் வாழ்க்கை உயர்வுக்கு செலவாகும். கும்பராசி அன்பர்களே, உங்கள் குடும்பத்தை பற்றி பார்க்கலாம். தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் சனி அமர்ந்திருப்பதால் குடும்பத்து உறுப்பினர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். குடும்பத்தில் அமைதி குறையும். வரவுக்கு மீறி பொருள் விரயம் உண்டாகும். கோவில், புண்ணிய ஸ்தல யாத்திரைகள், குலதெய்வ பிரார்த்தனைகள் என கடவுள் வழிபாட்டிற்கு பணம் விரயமாகும். தீர்ந்து விட்டது என்று நாம் நினைக்கும் பிரச்சனைகள் மெல்ல தலை தூக்கும். உங்கள் மனம் போன போக்கில் நீங்கள் செயல்பட்டால் குடும்ப உறவுகளை பகையாவார்கள். உங்கள் காரியம் செயலுக்கு நீங்கள் தடை செய்து கொள்வீர்கள். உங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மை உங்களாலேயே நடக்காமல் போகும். இந்த ராசி பெண்களாக இருந்தால் சகோதரர்களிடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். சிலருக்கு கணவன் வீட்டாருடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம். பிரிவினை கூட உண்டு பண்ணலாம். அது தற்காலிகமான பிரிவா அல்லது நிரந்தர பிரிவா என்பது உங்கள் பூர்வ புண்ணிய பலனை பொறுத்தே அமையும். ஒரு சில வாழ்க்கையில் உண்டாகும் பிரச்சனைகளை கண்டு பயந்து யாராவது நமக்கு ஏவல், பில்லி, சூனியம் செய்து விட்டார்களோ என்ற மனபயத்துடன் வாழ்வார்கள். கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரம்: இம்மாதம் வராகி வழிபாடு வளர்ச்சியை கூட்டும்.